லக்னத்தில் குரு இருப்பது பரவாயில்லை. சுபர் கிரகம் 6க்கு 8 மறைகிறார். கூடவே கூடாத இடம், குருவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்த சொன்னா இதுதான். 6ஆம் இடத்தை அப்படியே நேரடியாக தொடர்பு கொள்வார். இங்கே பரவாயில்லை, இங்கேயும் பரவாயில்லை, என்னதான் நீச்சமானாலும் பரவாயில்லை. 2 டிக் இருக்கக்கூடாது, ஆயினும் 1 டிக் தருவேன். ஒரு வேலை கிடைக்கும், 2 டிக் தருவேன். 1 டிக், 2 டிக். இங்கே 2 டிக் தான் 6ஆம் இடத்தோடு நேர தொடர்பு கொள்வார். அரசு வேலை கிடைக்கும், அரசு வேலை, வங்கி பணி எல்லாமே கிடைக்கும். 3 டிக்கு கொடுப்பேன், 100 மார்க். 1 டிக். இந்த இடத்துல ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஸ்தான பலத்தோடு இங்கேயும் கூட இருக்கக்கூடாது தான். 6ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மைகள். இந்த 6ஆம் இடத்தோடு பாருங்க, 6ல் இருக்கிறார், 6ஐ பார்க்கிறார், 6ஐ பார்க்கிறார். இங்கே கூட உச்சபலத்தோடு இருந்து 6ஐ பார்க்கிறார், அது வேற அமைப்பு. 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். 12ஆம் இடத்தை பெருக்குவார், 2ஆம் இடத்தை பெருக்குவார். கடன்களின் அடிப்படையில் 10ஆம் இடம் ஒரு மாதிரியான அரச அடிமை, வங்கித்துறை தலைமை, அப்படி இப்படின்னு கொடுப்பார். ஆக அந்த இடத்துக்கு மட்டும் 2 மார்க். சில விஷயங்களை நீங்கள் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்பில் தான் புரிஞ்சுக்கணும். குருதசை வந்துட்டாலே கடன் நோய் ஆதிபத்தியங்களை அவர் தானே தருவார். குருதசை வந்துட்டாலே கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை அவர் கொடுக்க போகிறார் என்பது தானே அர்த்தம்.